அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, இன்னைக்கு சேலஞ்சுன்னு சொன்னோன்னா நல்ல வெள்ளை சாப்பாடு, பருப்பு முருங்கைக்காய் குழம்பு, பின்ன 10 கோழி முட்டை அவிச்சது, 10 காடை பொரிச்சது, பின்ன அதோட எங்கள் வீட்டு ஸ்பெஷல் சிக்கன் ஊறுகாய். இன்ஷால்லா ஒரு புடி இன்னைக்கு எல்லாரும் வாங்க. ஓகே, ஆரம்பிக்கலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காடையெல்லாம் எடுத்து வச்சுங்க ஒரு சைடில். வேஸ்ட் எல்லாம் போடுறதுக்கு ஒரு தட்டு ரெடி பண்ணிக்கங்க. குழம்பு ஊற்றிக்கங்க. குழம்பு வேணா கேளுங்க, நான் ஊற்றி தரேன். இல்லை, சாப்பாடு கம்மி இன்னைக்கு தென்னியான நான் வச்சுக்கிறேன். உன்னோட சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. 1 bite 1 egg. 1 bite 1 biteல ஒரே வளைய சாப்பிடுறா. எப்படி அன்பர்களை, காடு ரொம்ப டேஸ்டாக இருக்கு. நல்லா முருகலாக வந்திருக்கு. ஏன் சாப்பிடணும்? அதான் சாப்பிட்றேன். சாப்பிடும் ஊறுகாய், சிக்கன் ஊறுகாய் நாங்கள் தயாரிக்கிறோம். வேணுன்றவங்க வீடியோ நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. ஊறுகாய் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறதா ஒரு வாரம் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மந்த்லேருந்து 3 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். எந்த விதமான கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் தயாரிக்கிற ஊறுகாய். கார ரெசிபி நான் சொல்லி கொடுத்தேன். வேஸ்ட் தப்பு இல்லையா? ஒன் பைட் இல்லைன்னா ஒரே வாயில் ஒரு முட்டை, எப்படி வேணா சொல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? சாப்பாடும் சாப்பிடுவோம். நீ சாப்பிடு. வேஸ்ட் தட்டு இருக்கா? எங்க மாமியார் வந்து வேஸ்ட் தான் இருக்கான்னு கேட்டு போறாங்க. அக்கறை அக்கறை. மாமியார் இருக்கிறவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க எப்படி அக்கறை கவனிப்பாங்கன்ட்டு. என் மாமியார் நல்லா கவனிப்பாங்க. அப்படியே அங்கே வச்சிருந்தோம். சில பேர் கேட்பாங்க மாமியாரே இல்லாதவங்க இருப்பாங்கன்ட்டு. பாருங்க, நான் 2 முட்டை ஒரு காடை சாப்பிட்றேன்.
இன்னைக்கு யாரை ரெண்டு சாப்பிட்டான்னு சொல்லியா? நான் 2 குட்டி ஒரு கார் சாப்பிட போறேன். நான் 3 முட்டை 5 முட்டை நான் 3 தரேன். முட்டை சாப்பிடணும். மிச்சம் எல்லாமே சாப்பிடும். சாப்பிடு. லாலு என்னென்ன சொல்றாரு? இங்க பாருங்க, ஒரு பைட்டு ஃபுல்லா போகுதுன்பா. என் வயிற்றுல ஒரு பைட் பாதி போயிட்டு கீழே போட்டு. சரி, ஒரு போட்டி இதா. இவ்வளோ சாப்பாடு எத்தனை வாய்க்குன்னு பார்த்துடலாமா? என்னோட வாய்க்கு பருப்பு குழம்பு, ஊறுகாய் தீர்ந்துருச்சு. ஊறுகாய் மசாலா. சிந்தாம பார்க்கலாம். இவ்வளோ சாப்பாடு எடுத்துருக்கேங்க, பார்த்துக்குங்க. எத்தனை வாய்க்குன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வாய். பாதி சாப்பிட்டு கீழே போட்டு. ஃபர்ஸ்ட் வாய். எனக்கு போட்டி கரெக்டாக வரானுங்க. சரி, ரெண்டாவது வாய். எனக்கு ஒரு வாயிலே துண்டாயிடுச்சு. நீ தூள் போட்டுக்க நிறைய போடு. பாருங்க, எவ்வளோ பெரிய கைன்னு பாருங்க. சின்ன கை. மூணாவது வாய். இது நாலாவது வாய். இது ஒரு வாயில நான் பச்சை வச்சு சாப்பிட முடிச்சிடல. எடுத்துக்கலாமா? எடுத்து சாப்பிடணும், நல்லா முடிகிற அளவுக்கு. நம்ம 3 பேர் தான் சாப்பிடணும். ஓகே. முட்டை அளவெல்லாம் கிடையாது. முட்டை சாப்பிட மாட்டாது. என்ன அப்படின்னா சார், கையில் ஓட்ட இருக்கா? கையில் ஓட்ட இருக்கா? சாப்பிட்றது வச்சு நிற்க வைக்கக்கூடாது. எல்லாத்தையும் வருஷம் பார்த்து எடுத்துக்கணும். ஓகே, ஒரு பருக்க சாப்பாடு வச்சு இருக்கக்கூடாது. அதில் உதவி இருக்கணும். என்ன என்னது? குழம்பா? குழம்பு. நான் போய் எத்தனை வாய் சாப்பிட்றேன்? நீங்கள் எத்தனை வாய் சாப்பிட்றீங்க? 5 வாய். 5 வாய். நீங்கள் எத்தனை வாய் சாப்பிடுங்க? நான் நிறைய சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். என்ன சாப்பாடு நீயும்? நான் இதுல எத்தனை வாய் முடிக்கிறேன்னு பாப்பேன். சாப்பிடணும், எடுத்தா மட்டும் பார்த்தாரு. சின்ன படம் ஒரு வாய்.
மெதுவா மெதுவா. 4வது முட்டை. 4 முட்டை சாப்பிட்டேன். மூணு வழி. 2 2 வழி. இப்போ வைரலாக ஒரு வீடியோ போயிட்டு இப்படி வச்சு இப்படி தள்ளுவாரு. இல்லப்பா இப்படிப்பா. இப்படிதான் வச்சு. நல்லா தள்ளுது. ரெண்டாவது வாய். 3வது வாய்ப்பா. என்ன டக்கு டக்குன்னு வாய் முடிக்கிறது. எவ்வளவு வாய்? நான் இல்லை. 3வது வழி. பா. ம். ம். இது 4வது வழி. 4வது வழி. யாரு? எத்தனை எடுத்தீங்க? 4வது வாய். சரியா? அதெல்லாம் செய்யக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணி. எப்படின்னு தோணுது? ம். பாரு. 5வது வாய் முடிச்சா. நம்ப முடியலையே. நீ வீடியோ நோட் பண்ணி சொல்லுங்க. ஏமாத்தினானே கலாட்டான சரி. நம்ப முடியாதுங்க. அதெல்லாம் சாப்பாடு முடிஞ்சிருச்சு. ஆடை முட்டை வந்து அமைச்சிருக்கு. வச்சு சார் முட்டை சாப்பிடுங்க. ஒரு முட்டை போதும். ம். 4வது வாய். கழுத்து. ம். பண்ணிடணுமா? இதற்குள்ள அடுவோம். ம். அவசியம் வச்சுக்கலாம். சரி காலை முடிப்போம். ஓகே. எத்தனாவது வயசுலாம்? 4வது வாய் இப்பதான் முடிச்சிடுவேன். உண்மையா? ஐக்கிட்டே வர மாட்டேங்குது. பக்கத்தில் வச்சு விடுறா. எல்லா வழியும் உள்ள போட்டு. ம். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம். என்னம்மா அங்கே நாட்டு கொஞ்சம் சாப்பிடுங்களா? ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக சார்.
ம் இதே சூப்பர் மணி கட்டு பண்ணி இவ்வளோ அமௌண்ட் பாரு அப்பா ஆளாக வச்சுக்கிறேன். யாருக்கு நீங்கள் இது முடிந்தாலும் வச்சுருந்தாங்க சாப்பிடுவோம். நாங்கள் இருக்கும்போது வெட்டிட்டாங்க போட்டு ஆமாம் எவ்வளோ நல்லது இருக்கும்போது வெட்டிட்டாங்க. நாங்கள் இருக்கும்போது வெட்டிட்டாங்க ஆமாம். ஓது மூணு பிடிச்சி வெட்டி விட்டாங்களா? நான் உள்ள போகிறேன் சொல்லுங்கப்பா சாப்பிடுங்க. இவெல்லாம் சாப்பாடு போட்டு சரிப்பட்டு வர மாட்டாங்க. முடியல. யாரும் இல்லை ஆ சார் அவ்வளோதான் கெப்பாசிட்டியா? அவ்வளோதாண்ணா. ஒன்று சாப்பிட்டேன். என்னது? காடை நான் எவ்வளோ சாப்பிட்டு நினைக்கிறேன்? சாப்பிட்டு யாரும் அதிகமாக சாப்பிட்றேன்னு சொல்லுங்க. தப்பு செய்திருக்காரு. என்ன? ம் வழக்கமாக சாப்பிட்டீங்களா? ம் என்ன சாப்பிடுவேன்? முடியலையா? தோத்து விட்டான். ஒருத்தர் டிக்ளேர் அவுட் கிளியர் பண்ணிட்டாப்ல. ஒருத்தர் டிக்ளேர் அவுட் பண்ணிட்டாப்ல. அவுட் எந்திரிச்சதோ ஆ எந்திரிச்சதோ லெவன் போட்டு போகிறதா ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும். அடிச்சுமாமா நான் சொல்லிவிடுவோம்.
சின்ன சாப்பிடணும். நான் சாப்பிட முடியாது சாப்பாடு. கை திரும்பி கோழி கை திரும்பி திரும்பல திரும்பி சாப்பாடு வச்சதெல்லாம் எடுத்துருமா கடை வேணா இருக்காது. தொடர்ந்து ஒரு 2 காலம் நான் இதை நான் ஒரு காட்டம் அது சாப்பிடு. அது சாப்பிடு. கால் தான் இருக்குது. செஸ்ட்ல தான் புரோட்டீன் அதிகமா. நான் ஒரு காட்டம் இந்த ஸ்டைல் போடுது. பண்ணுவேமா பண்ணு. நான் ஒரு கால் வேணும் சொல்லிட்டேன். சிக்கன் சொல்லி போடுது. அது முடி ஃபஸ்ட்டு. இன்னும் சிக்கன் சீக்கிரம் பண்ணுறது. ரைஸ் இன்னைக்கு இந்த ஓவர் தான் சாப்பாடு. இருந்தாலும் இந்த சேலஞ்சை முடிச்சே தீருவோம். 3 பேர் நின்றுட்டுருக்கோம். எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. கோழி கை திரும்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் சொல்லுங்கள். ஊறுகாய் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த விதமான கெமிக்கலும் இல்லாத சிக்கன் ஊறுகாய். முட்டை சாப்பிடு. 4 முட்டை இருக்குல்ல சாப்பிட வேஸ்ட் பண்ண தொடச்சு சாப்பிடுது. இது தானே நீங்கள் சேர்த்து தொடச்சுக்கலாம். பா சரிடா. கரண்ட் அப்பா திட்டுவாரு. அம்மாட்டியே சொல்லுவாங்க நிற்கிறேன். ரைட் மட்டும் வாங்கினேன். ரைட்டாக வாங்கிக்கிறேன். என்கிட்டயே 50 ரூபா இருக்கு. 50 ரூபாய் சும்மா சாப்பிடு சாப்பிடு. முடிஞ்சு அதெல்லாம் சரி. ஒரு வருஷம் இருக்கும். ஒரு வருஷம் ஒரு வருஷத்தை பிறகு கையில் இருக்க வச்சு எல்லாம் சாப்பிடலாம். சாப்பாடு வச்சு எந்திரிச்சுட்டா இப்போ சீக்கிரம் சாப்பிடணும். பாப்பா சரி நீ கிளம்பு. இனிமேல் நீ எப்படி இவ்வளோ சாப்பிட்றீங்க சாப்பாடு? சாப்பாடு எப்படி இவ்வளோ சாப்பிட்றீங்க? பல காலமாக முயற்சி பண்ணி உருவாக்கணும் தேடுறாரு. பேட் வைப்ரேஷன் அண்ட் பேட் கைவிடணும். பன்னிமேல் சாப்பாடு இருக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு மாமாவுக்கு இருக்கும் சாப்பாடு போட்டு மாமாவை போத்துருவோம். ஆமா மாமா தோத்துரும் நம்ம கூட. இந்த பழக்கம் இப்படி வச்சுன்னா அவரு கூட போட்டி போட்டேன். நான் மாமாவோடய போட்டு போடுவேன். அதெல்லாம் விடாதரா நல்லா அப்படியே. கோடிஸ் மாமா தண்ணி தூக்கிட்டு காடை 10 காடையை முடிச்சிட்டோம். 4 முட்டை தான் அங்கே இங்கே ஒன்று. ஆளாளுக்கு ஒரு முட்டை அடிச்சிடும். எங்கள் அப்பாவுக்கு மட்டும் 2 முட்டை. அது எனக்கு 2 முட்டை. அது அதுக்கு பதிலாக இந்த முட்டை எது வேணாலும் எடுத்துக்கோ.
ஆளாளுக்கு ஒரு முட்டை, அப்பா மட்டும் 2 முட்டை. ஏய் பட்டு ஃபுல்லாக இருங்க. சுத்து நீ சரிப்பட்டு வர மாட்டேன். அடுத்த மேட்ச் நான் வருவேன். அடுத்த மேட்சா இந்த போட்டு வச்சு நான் சொல்லுவேன். நான் அப்போ ஸ்கூலுக்கு பண்ணிட்டு சொல்லு. சாப்பிடு சாப்பிடு. ப்ளீஸ் ப்ளீஸ் சாப்பிடு சொன்னோம். நீ தான் சாப்பிடு. முடியட்டு வைக்க சொல்லுவாங்க. சாப்பிடு. முடிஞ்சா சாப்பிடு சாப்பிடு. வேண்டாம் நான் ஹாய் கேஸ் உறவுகளே. அப்போ ஃபுட் சேலஞ்ச் நம்ம சொன்ன மாதிரி 10 காடை 10 முட்டை அண்டு ஒரு 1/2 கிலோ சாப்பாடு இருக்கும். 1/2 கிலோ அரிசியுடைய சாப்பாடு முடிச்சாச்சு. பக்காவா டன்.